அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைய காணொளி ஒரு வித்தியாசமான காணொளி. அந்த கூகுள் மேப்ஸ் வாயிலாகவே நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வாழ்ந்த அந்த ஊர் மணப்பாறை, அந்த ஊரை பற்றி நாங்கள் தங்கி இந்த இடத்த பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த இதில் பார்க்குறீங்க, இதான் அந்த மணப்பாறையோட பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் அந்த ஏரோ மார்க்கை காட்டுறேன் பாருங்கள். அந்த ரோடு அப்படியே போகுது. அந்த இடத்துல கார்னரில் லூர்து மாதா தேவாலயம், இங்கிட்டலாம் மாரியம்மன் கோயில், மசூதி எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும். அப்படியே வந்தால் அப்போ அந்த ஏரோ மார்க் தெரியுது பாருங்கள். இது ஒரு ரோடு. இந்த ரோடு கோயில்பட்டி ரோடுன்னு பேர். கோயில்பட்டினா அந்த கோயில்பட்டியில் இது ஒரு கிராமம். ஸோ இப்போ அந்த ஏரோ மார்க் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு தெருவழியாக வரலாம். இன்னொரு இது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அப்படி ரவுண்டு பண்ணி காட்டுறேன். 2 வழி, இது ரெண்டுமே 2 பாதையும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும், சேர்ந்துடும். அப்படியே நேராக வந்தோம்னா அந்த ஏரோ மார்க் போகிற வழியிலே அப்படியே போகணும். அப்படியே போனோம்னா அதை பாருங்கள், அது கரிக்கான் குளம். இதான் தெரியும். இந்த கரிக்கான் குளத்தில் இருக்கிற இதுதான் வீட்டு வசதி வாரியம்னு சொல்லுவாங்களே, ஹவுசிங் போர்டு, அந்த குடியிருப்பு. அதில் தான் இருந்தோம். நான் சொல்கிற அந்த காலகட்டங்கிறது இதுதான் அந்த வீடுங்க. 1980 to 85 ஒரு பிள்ளையார் கோயில் தெரியுது பாருங்க. அந்த கோயிலேருந்து இந்த பக்கம் திரும்பணும், அதான் வழி. அப்படி திரும்பினா இதுதான் அந்த வாட்டர் டேங்க்கு. அதை ஒட்டின மாதிரி இருக்கிற அந்த குடியிருப்பு. அது இ பிளாக்கு. அங்கேருந்து கடைசி எஃப் பிளாக்கு, ஈக்கு அடுத்தது ABCD EF. அந்த வாட்டர் டேங்க் மறுபடியும் அதை அப்படியே சுற்றி காட்டுறேன். ஒருத்தர் வர பாருங்கள் பைக்கில். இப்போ இந்த இடத்துல இது அந்த மறுபடியும் அந்த இதுக்கு வந்திருக்கோம், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு. மறுபடியும் அதை திருப்பியும் காட்டுறேன். அந்த இடத்த அந்த பிளாக்கில் இருந்து போகிறோம் மறுபடியும். இதுதான் கரெக்டாக நம்ம திருப்பியும் கொண்டு வரேன். இது ஃபுல்லாக பிளாக்கு. இதில் நிறைய வீடுங்க இருக்குது. இது எஃப் பிளாக்குன்னு பேர், கடைசி பிளாக்கு. இதில் 6 வீடு. இதில் F1 அந்த லெஃப்ட் கார்னர் ஏரோ போட்டிருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த வீடு தான். ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, ஒரு சமையல் ரூம். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய தந்தையார் வேலை பார்த்தாரு. அந்த எதிர்பக்கம் ஒரு குடிசை இருக்கும். அங்கே கிருஷ்ணன் ஒருத்தவங்க, அந்த அம்மா பேர் மறந்து போச்சு எனக்கு, அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே. அது பிளாக்கு. இதில் நிறைய பேர் குடியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த குளம் இருந்தது. இப்போ எல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. 2 தூங்கு மூஞ்சி மரம் இருந்தது. ஒரு மரம் இப்போ இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா. மறுபடியும் திருப்பி போகிறோம். அந்த வாட்டர் டேங்க்கு இன்னும் இருக்குது, அந்த பழைய வாட்டர் டேங்க்கு. அந்த வாட்டர் டேங்க் தெரியுது. திருப்பியும் நான் அவங்க அந்த மெயின் ரோட்டை நோக்கி போகிறேன், அதை காட்டுறேன். இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்கு கட்டணம். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு அங்கிட்டு 2 பக்கமும் வீடுங்க கிடையாது, இப்போ தான் இருக்குது புதுசாக. இதெல்லாம் மணப்பாறை நகராட்சி உறுப்பினர் ஏதோ இது போட்டிருக்கு, தம்பித்துறைன்னு. இந்த இடம்லாம் வயல். இதுதான் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி நகர். இந்த நகருக்கு பேர் 2 மைல் இருக்குது பார்த்தீங்களா, மைல் ஆர்ச், மைல் வளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் வயக்காடு இந்த பக்கம். இப்போ நான் சொல்கிறது 85லலாம். கலைஞர் முதல்ல இருந்த அந்த காலகட்டத்தில் கட்டினது. 1977 எம்ஜிஆர் வந்துட்டார். அதுக்கு முன்னாடி கட்டின வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள். இதை 2 பாதை திரும்புன்னு சொன்னலையா, இதில் இந்த பாதையில் நம்ம போகிறோம், போய் மெயின் ரோட்டை அடையணும். இப்போ நல்லா சிமெண்ட்டு போட்டாங்க. இதில் அந்த காலத்து வீடு அங்கே தெரியுது பாருங்கள். அந்த காலத்து வீடு ஒன்று இருக்குது. இதில் தான் இப்போ டிவி இருக்கும். எனக்கெல்லாம் நினப்பு இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அந்த யாராவது ஒருத்தர் அந்த வீட்டில் தான் இருக்கும். ஒரு சிலர் வீடுங்களில் தான் டிவிங்கிறதே அது ஒரு அதிசயமாக அந்த காலத்தில் பேசுவாங்க. இந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் முட்டுது. இங்கே இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் எங்கள் அப்பாவோட வேலை பார்த்த ஒருத்தர் சுப்பையாங்கிறவரோட வீடு இந்த இடம். இது மெயின் ரோடு வந்துருச்சு. நகராட்சி பள்ளி. இங்கே என்னோட அந்த ஹவுசிங் போர்டில் குடியிருந்த ஒரு பையன் பாலாஜின்னு, அந்த பையன் படித்த ஸ்கூலு, நாங்கள் படித்த ஸ்கூல்லாம் அங்கே இருக்குது. அந்த லிட்டில் ஃப்ளவரோட ஒட்டின புனித மரியன்னை துவக்கப்பள்ளி
அது அங்கே திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது. இந்த ரோடுக்கு பேர் கோயில்பட்டி ரோடுன்னு பேர். இந்த கோயில்பட்டி ரோடு போய் சந்திக்கிற இடம் வந்து இது ஒரு தெரு அந்த பக்கம் போகுது. ஏன்னா ஸ்கூல் பையன்லாம் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்து கட்டடம் இன்னும் இருக்குது. இதான் மாரியம்மன் கோயில். அந்த பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி, இது திருச்சிக்கு போகிற வழி. இதான் மாரியம்மன் கோயில். இவர் லட்சுமி நாராயணன் ஒரு டாக்டர். அவர் தான் அதுக்கு மறுபடியும் இது புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணார். இது இப்போ மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை ஒட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும். இதில் வந்து இப்போ அகிலன் படம் நடந்தது பாருங்களேன் இருக்குது. இப்போ நம்ம இந்த மேப்ஸில் பார்க்கும்போது அகிலன் படம் நடக்குது. கீர்த்தி சுரேஷ் இன்னும் ஜெயம் ரவிலாம் நடித்த அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் தேட்டர், சினிமா தேட்டரு. இந்த சினிமா தேட்டரில் ஆலயமணி படம்லாம் பார்த்துருக்கோம், முரட்டுக்காலை படம் பார்த்துருக்கோம். இனி எண்ணற்ற திரைப்படங்களை நாங்கள் பார்த்த அந்த நினைவுகள். பாலத்து மேலே ஏறுது, அப்படியே போகிறோம். ஏதோ ஒரு இறுதி ஊர்வலம் போயிருக்கு. இதோடு போனால் ஊர் முடிஞ்சிடும். இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் மாட்டு சந்தையெல்லாம் கூடும். அப்போல்லாம் இந்த எல்லாம் வீடுங்கள்லாம் இவ்வளோ கிடையாது. ரொம்ப நெரிசலாக இப்போ வந்துருச்சு. மேம்பாலம் ஒரு நகரத்துக்கான லுக் வந்துருச்சு. இதை விட்டு நம்ம அப்படியே ஊரை விட்டு வெளியே போகிறோம். அவ்வளோதான். அதை போகிறாங்க எல்லாம் அந்த இறுதி ஊர்வலத்தை முடிச்சுட்டு. இது என்ன ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மணப்பாறை முறுக்குங்கிறதெல்லாம் விற்கும் இந்த இடத்துல. அந்த வகையில் இந்த காணொளி அந்த பூவெல்லாம் செதறி கிடக்கு வருது. இப்போ தான் திருப்பியும் அதே வழியில் நான் இந்த கூகுள் மேப்ஸில் காட்டுறேன். அந்த இறுதி ஊர்வலம் போகுது, அந்த திருப்பியும் போகிறேன். இந்த இடம் இதெல்லாம் இந்த மேலேருந்து பார்க்குறோம் ஊரோட இதை தோற்றத்தை. அடுத்த இது பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி காட்டுறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது திருச்சி. இப்போ நம்ம பார்க்குற திசை திருச்சி. அந்த பக்கம் தான் போய் காமிச்சேன். அந்த பக்கம் தான் திருச்சியும் அந்த கோயில்பட்டி ரோடும் இருக்கிறது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானாலேருந்து ரைட் சைடு வந்து வலது பக்கம் திண்டுக்கல் ரோடு, இடது பக்கம் போனால் மதுரை, அதாவது தோரங்குறிச்சி மதுரை அந்த மாதிரி. தோரங்குறிச்சி தான் அந்த கவிஞர் மனுஷியபுத்திரன், கவிஞர் சல்மாலாம் ஊர். அவர் அந்த ஊரை சார்ந்தவங்க தான். 2 பேரும் வந்து சகோதரி தான் அவங்க, சகோதரிகள். அந்த ஊர்லேருந்து வந்து இலக்கிய உலகத்தில் தடம் பதித்தவர்கள். இந்த பக்கம் போனால் இந்த லெஃப்ட் சைடில் தான் நான் படித்த அந்த புனித மரியன்னை துவக்கப்பள்ளி, அந்த வேன் நிற்கிது இல்லையா, அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து லிட்டில் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, சிறுமலர். அந்த திருவழியாக அந்த பக்கம் போனால் மணப்பாறையோட ரயில்வே ஸ்டேஷன் இப்போ பார்க்குறத சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளின்னு தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இங்கே எஸ்பிஜின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, சிஎஸ்ஐனுடைய அந்த ஸ்கூலு. ஒரு ஹை ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். பக்கத்தில் இருக்கிறது துவக்கப்பள்ளி வந்து இருபாலருக்கும் இருக்கிறது. இங்கே இருக்கிற அந்த ரோஸ் கலர் வீடு தான் நாங்கள் குடியிருந்த அந்த பொன்னகர் வீடு. இந்த இடத்துக்கு பேர் பொன்னகர்னு பேர். ரொம்ப நீளமாக இருக்கும், நீண்ட தெருவாக இருக்கும். அந்த குறுக்கு தெரு வந்து சின்னதாக இருக்கும், அந்த மெயின் ரோடு தான் இதாக இருக்கும். இதெல்லாம் அப்போ இல்லை, இவ்வளோ கட்டடங்கள் இல்லை. இதோட ஊர் முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த மேம்பாலத்தை தாண்டி நம்ம அப்படியே போனோம்னா இந்த மேம்பாலத்தை வந்து கீழே வந்துட்டோம் இந்த மேப்ஸில். இதுக்கு அங்கிட்டு பார்த்தா என்னுடைய அண்ணன் படித்த அந்த மஞ்சம்பட்டியினுடைய பாய்ஸ் டவுன் ஸ்கூலு. இந்த வகையில் இந்த காணொலியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த சேரன் எடுத்த படம் மாதிரி, ஆட்டோகிராஃப் மாதிரி நம்மளுடைய பழைய நினைவுகள். கவிஞர் கலைக்குமார் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பழைய நினைவுகளெல்லாம் வச்சு ஒரு ஞாபகம் வருதேங்கிறது ஆட்டோகிராஃபில் வரும். அதுக்கு முன்னாலே ஒரு படத்தில் அதே மாதிரியான ஒரு பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு பாடல், அது எனக்கு இப்போ நினைவில் இல்லை. அந்த வகையில் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கினேன். தொடர்ந்து என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன்கிற அந்த யூடியூப் சேனலை
இது மென்மேலும் வளர்வதற்கு உங்களுடைய ஆதரவு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் எனக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். எல்லா விதமான ஆன்மீகம், அந்த கவிதை இலக்கியம் சார்ந்த காணொளிகள், இது போன்ற ஒவ்வொரு ஊர் இதை பற்றி காணொளிகள், அதை விட இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதை பற்றி இப்படி பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்த காணொளிகள்லாம் என்னுடைய இதில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவிஞர் மேத்தாவை பற்றியே 57 காணொளி இருக்குது. கவிஞர் வாலியை பற்றி, நா காமராசனை பற்றி, கவிஞர் தமிழ்நாடனை பற்றி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை பற்றி, ஓமை கவிஞர் சுரதா அவர்களை பற்றி, இப்படி எண்ணற்ற காணொளிகள் இருக்குது. உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.